நன்மை செய்து பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நன்மை செய்யக்கூடிய மனிதர்கள் எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு விதமான மனிதர்களாக இருப்பாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வறுமை வந்துட்டாலும் அந்த சூழ்நிலையிலையும் மற்றவர்களுக்கு தீமை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள வராது. அதே நேரத்தில் நன்மை செய்யக்கூடியவங்க தன்மானம் உள்ள ஒரு மனிதனாக இருப்பாங்க. தன்மானம் உள்ள எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறது அப்படிங்கிறது அது முடியாத ஒரு விஷயம். சில நேரங்களில் எத்தனை வறுமை வந்தாலும் நன்மை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மகத்துவமான அறிவை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. எத்தனை தீமை வந்தாலும் நன்மை செய்யக்கூடிய மனிதர்கள் தீய செயல்களை அப்பொழுது நினைத்தாலும் கூட, ஆனால் அவர்களால் அதை செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய அறிவு சிறப்பான அறிவாக இருப்பதால் அந்த அறிவும் மீண்டும் அவர்களை, நீ நன்மை செய்யத்தான் இந்த உலகில் பிறந்திருக்கிறாய், நீ தீய விஷயங்களை சிந்திக்க கூட கூடாது என்பதை அந்த அறிவு அவர்களை நினைவுபடுத்தும் என்பதுதான் உண்மை. நன்மைக்கும் தீமைக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தீமை என்பது அவரவர்களே உருவாக்கிக் கொள்வது. நன்மை என்பது நல்வழியில் நடந்து செல்வது. வாழ்க்கை என்ற அற்புதமான ஒரு விஷயத்தில் தீமையை உருவாக்கி கொண்டாலும் ஒருவன் அவர்களுக்கும் நன்மை செய்வதுதான் நன்மை செய்யும் மனிதர்களுடைய குணம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்மை செய்யும் மனிதனைப் போல் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோருக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் வறுமை என்பது இருக்காது. அதே நேரத்தில் மற்றவர்களுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் நீங்கள் ஓர் அற்புதமான அழகான கதாநாயகனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்மை என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் செய்ய வேண்டும் என்றால், பிறர் வறுமையில் இருக்கும்போது, வாழ்க்கையை இனி நகர்த்தவே முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது, உடல் ரீதியாக ஏதாவது முடியாத சூழ்நிலைகள் இருக்கும்போது, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் நன்மை செய்தால் அந்த நன்மை இறைவனுக்கு செய்த சேவையாகத்தான் இருக்கும் என்பதுதான் உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் நன்மை செய்யும் மனிதர்கள் குறைவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் சீராக இருப்பதற்கு காரணம் நன்மை செய்யும் மனிதர்களால் மட்டுமே. இந்த பிரபஞ்சம்
சமநிலையோடு நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆகையால் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.